வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ் ஆராய்ச்சியாளர் ஒரிசா பாலு அவர்களின் ஆஸ்திரேலியாவின் பழங்குடியினம் எனும் பாகம் 1 பத்தி தான் பார்க்க போறோம். இது ஐயாவின் ஆராய்ச்சி தொகுப்பு தான் இது. அதாவது இதனுடைய தொடக்கம் எங்க அமைதுன்னா 1660ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா எனும் பெருந்தீவு இருக்கிறத வில்லியம் ஜேம்ஸ் என்பவர் கண்டுபிடிக்கிறாரு. 1770ஆம் ஆண்டுல தான் ஆஸ்திரேலியாவில் ஆங்கிலேயர்கள் இடம்பெயர்றாங்க. இந்த ஜேம்ஸ் குக் இந்தியாவில் உள்ள ஆங்கிலேயர்களின் எழுப்பு, அதாவது தமிழக கடலோடிகளின் உதவியுடன் தான் ஆஸ்திரேலியா சென்றடைகிறாரு. அங்கிருந்தா வரலாறு தொடங்குது. கிட்டத்தட்ட 40,000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழக திரைமலர்கள் ஆமைகளுடன் உதவியோட, அதாவது ஒரு வழி பாதையில ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் போயிருக்காங்க. அதற்கு முன்னாடியே 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு 250க்கும் மேற்பட்ட பழங்குடியினங்கள் அங்க இருந்திருக்காங்க. இவர்களை ஆஸ்திரேலியாய்டு இனம் என்று ஆங்கிலேயர்கள் அழைச்சாங்க. அது இல்லாம விலங்குகள் போலதான் இவர்களை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது 1800ஆம் ஆண்டுகள் வரைக்குமே விலங்குகள் போல அவங்கள ட்ரீட் பண்ணியிருக்காங்க. மனிதர்களாக 1800ஆம் ஆண்டுகள் தான் அவங்களுக்கு படிப்பு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்படிதான் தமிழக திரைமலர்கள் படகுகள் அது போன்ற கட்டுமரம் போன்ற பயன்படுத்தி ஒரு வழி பாதையா போயிருக்காங்க. இதற்கு ஆதாரமா ஆஸ்திரேலியாவில் உள்ள பாறை ஓவியங்கள் இருக்கு. அதாவது அதிக அளவு பாய்மர கப்பல்கள் அதில் வரைஞ்சிருக்காங்க. குறிப்பாக ஆயினி, பலா, வேங்கை, மருது, பூவரசன் போன்ற மரங்களுடைய பாய்மர கப்பல்கள் இடம்பெற்றிருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் கிரீக், மண்ணின் கிரீடா, மணிப்பல்லவா போன்ற பெயர்களை அங்கே இடம்பெற்றிருக்குது. இது மட்டும் இல்லாது பேச்சு வழக்கில் தமிழ் மொழி இருக்கு. எங்கனம், நொயங்கர், வங்கை, நுங்கா, அணங்கு, எப்பா போன்ற தமிழ் சொற்கள் அங்கே இருக்கு. அது மட்டும் இல்லாது தாய் என்பது அஞ்ஞா, தந்தை என்பது இறையா, இளைஞ என்பது இளையரு, கட்டுமரம் என்பது களம், மாலை பொழுது மங்குதல் அப்படின்னு அவங்க அழைச்சிருக்காங்க. இதான் பாருங்க, இவங்க தான் உள்ளூர் பழங்குடியின மக்கள். உள்ளூர் என்ற ஒரு பகுதி இப்பவும் ஆஸ்திரேலியாவில் இருக்கு. அதனுடைய மலைப்பகுதி தான் உள்ளூர். அது இல்லாமல் வாழ்வியல் முறையில தமிழர்கள் தொன்மங்கள் இருக்குன்றாங்க. அதாவது இப்ப இருக்க தமிழர் இருள சமூகம் ஆஸ்திரேலியா பழங்குடிய மக்களில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாது மேற்கு தொடர்ச்சி மலையிலும் கிழக்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற பல்வேறு தாவங்கள் ஆஸ்திரேலியாவில் இப்பயும் இருக்காமா. அது மட்டும் இல்லாம என்ன ஆயிருக்குன்னா, கடலுடைய மட்டம் மாறி இருக்கு. கடலுடைய நீர் மட்டம் அது இல்லாம வழியெல்லாம் மாறினது காரணமாக ஒரு வழி பாதையில் போனவங்க திரும்ப வர முடியாம அங்கேயே தங்குறாங்க. இதோ பாருங்க, ஒரு வழி பாதையில கடலின் அடையை மற்றும் ஆமையின் வழிபோக்கை பயன்படுத்தி போயிருக்காங்க. போனவங்க திரும்ப எப்படி வர்றதுன்னு தெரியாம அங்கேயே தங்கிடுறாங்க. இப்படிதான் ஆஸ்திரேலியாவில் தமிழ் பழங்குடியினர்கள் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு இடம்பெயர்ந்தன. பண்பாட்டு ஒற்றுமையை பற்றி பார்த்தா அவங்களுடைய திருமண முறை, கிராமிய பாடல்கள், வேட்டை முறை, இது எல்லாத்திலும் தமிழர்களுடைய வாழ்வோடு ஒற்றி போயிருக்கு. அது இல்லாமல் தமிழர்களின் வீர விளையாட்டான வளரிய அவங்க பூமராங் என்ற பெயரில் இப்பயும் அழைக்கிறாங்க. அந்த காலத்தில் ஆஸ்திரேலியாவுக்கும் தமிழ்நாடுக்கும் இடையே மிகப்பெரிய தீவுகளும் இருந்திருக்கு. அது போல இடையே பல்வேறு வகையான சிறிய சிறிய கண்டங்கள் இருந்திருக்கு. அதெல்லாம் துண்டிக்கப்பட்டதுனால ஆஸ்திரேலியா பழங்குடியினருக்கும் நமக்கும் உள்ள உறவு முறை துண்டிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் அதுல அதிக அளவு தமிழ் துன்பம், பண்பாட்டு அடையாளங்கள் இருக்கிறதுனால ஆஸ்திரேலிய அரசு தமிழ் மொழியை பாடத்திட்டத்தில் சேர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆமை வழி கடல் பாதை மூலமாக தான் அவங்க தமிழ்நாட்டில இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு இடம்பெற்று இருக்காங்கன்றதை நம்மளால கண்டறிய முடியுது. இதான் உள்ளூர் பழங்குடியினருடைய கிராமத்து வாழ்க்கை முறை. இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ தமிழகத்தில் உள்ள இருளர் இனத்தை போல அவங்களும் தமிழ் இனத்தை சேர்ந்தவங்க தான். இந்த காணொலியில் நம்ம முக்கியமான குறிப்பு என்னன்னு பார்க்கணும்னா, பண்பாட்டு ஒற்றுமை. அதாவது ஆஸ்திரேலியா பழங்குடியினுடைய திரும்ப முறை எல்லாம் நம்மளோட ஒற்றி இருக்கு. வேட்டை முறை, திருவிழாக்கள், அது போல வளரி என்ற வீர விளையாட்டை அவங்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. புவியியல் மாற்றங்கள் காரணமாக நிலப்பாலங்கள் மற்றும் தீவுகள் அழிஞ்சு போயிருக்கு. அதனால தான் நமக்கு இருக்கிற இந்த ஒற்றுமை இருந்தாலும் தொடர்பு இல்லாமல் போயிருக்கு. அவர்களுடைய கலாச்சாரத்தில் அதிக அளவு தமிழ் தொன்மை இருக்கிறது உணர்ந்த ஆஸ்திரேலிய அரசு அவருடைய கல்வி திட்டத்திலே தமிழ் மொழியை இணைச்சிருக்காங்க. ஆமைகளின் வழித்தடத்தை பயன்படுத்தி ஆஸ்திரேலிய பழங்குடியினருக்கும் தமிழர்களுக்கும் உள்ள ஒற்றுமையை தன்னுடைய ஆராய்ச்சிகள் மற்றும் சான்றுகள் மூலம் உலகிற்கு கொண்டு வந்தவர் தமிழ் ஆராய்ச்சியாளர் மாண்புமிகு ஒரிசா பாலு ஐயா அவர்களின் இந்த இடத்தில் நினைவு கூறுகிறோம்.